அண்மை செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் வேளாண் துறை அமைச்சர் வினோத்துடன் முதலமைச்சர் தற்பொழுது விஜய் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முதலமைச்சருடன் வேளாண் அமைச்சர் சந்திப்பு ஏற்பட்டு இருவரும் தற்பொழுது முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆலோசனையில் அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, என் ஆனந்த், மரிய வில்சன் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர் என்றும் தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேளாண் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் முதலமைச்சர் உடனான சந்திப்பில் இன்று பங்கேற்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் விஜய் வேளாண் அமைச்சருடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனையில் மேலும் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து தற்போது தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். முன்னதாக வேளாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் என்பது வெளியாகியது. குறிப்பாக பல்வேறு கட்சியை சார்பிலும் இன்று குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறப்பு தள்ளி போயிருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகளுக்கு தேவையான வாழ்வாதார பிரச்சினை, விவசாயிகளுக்கு தேவையான மானியம் உள்ளிட்டவை வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது. நாளை முதலமைச்சரின் பதிலுரை இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் மற்றும் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை முதலமைச்சரின் பதிலுரை என்பது இருக்கிறது. அதற்கு முன்னதாக விவசாயிகளுக்கு ஏதேனும் முக்கிய திட்டங்கள் செயல்படுத்த முடியுமா என்பது தொடர்பாகவும், அது தொடர்பாக ஏதேனும் முக்கிய அறிவிப்புகளை நாளை வெளியிடலாமா என்பது குறித்தும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இருந்தபோதிலும் முதலமைச்சருக்கு 52வது பிறந்த நாளை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டாடி வருகிறார். சட்டப்பேரவையிலும் தொடர்ச்சியாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்பது தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் முதலமைச்சரை அவர்களுடைய அறையில் நேரடியாக சந்தித்து தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரளானோர் முதலமைச்சரை அறையில் சந்தித்து தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.